எக்ஸைஸ் 3.8ல் 1.3 இங்கே பாருங்கள், இதோட ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. நான் எப்படி எதுன்னு மட்டும் பாருங்கள். 16 x பவர் 4 க்யூப் தரல இல்லையா, அதனால் 0 x க்யூப்னு எழுதிக்கிறேன். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துக்கிறோம் இல்லையா, ப்ளஸ் 8x ஸ்கொயர். அப்புறம் எக்ஸை கொடுக்கல, அப்போ 0x ப்ளஸ் 1. ஓகேங்களா. எப்போவுமே இந்த மாதிரி ஆர்டரில் தான் எழுதணும், டிசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதணும். நடுவில் ஒரு நம்பர் இல்லைனா கூட 0 போட்டுங்க, அதுதான் கரெக்டு. இப்போ நம்ம பண்ணலாம். இப்போது 4 × 4 16 x ஸ்கொயர் × x ஸ்கொயரு x பவர் 4 மைனஸ் பண்ணால் 0 x க்யூபு ப்ளஸ் 8x ஸ்கொயர். இப்போ இங்கே கோஷன்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, 2 × 4 8x ஸ்கொயரு. இங்கே ப்ளஸ் இருக்குது இல்லையா, இப்போ இங்கே ப்ளஸ் போட்டுங்க. இப்போ என்ன நம்பர் போட்டால் இது 0 ஆகும்னு பாருங்கள். 0xன்னு போட்டால் 0 ஆகும். 0 × 8 0 x × x ஸ்கொயரு x க்யூபு ஆச்சுங்களா. அப்போ இங்கேயும் 0 தானே போடணும். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் ரிப்பீட் ஆகணும் இல்லையா, 0. அப்போது இது இங்கேயும் 0 x ஸ்கொயர் ஆகிடும் இல்லையா. 0 × 0 0 x × x ஸ்கொயர். இது ரெண்டும் 0 ஆகிடுச்சு, 0 0 தான். இங்கே பாருங்கள், இது மைனஸ் இல்லையா. அப்போது 8 + 8x ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணலாம், 8x ஸ்கொயரு ப்ளஸ் இந்த கோஷன் இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் இல்லையா. அப்போ 0x. அப்போ என்ன நம்பர் போட்டால், இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் போட்டுங்க, இங்கேயும் ப்ளஸ் போட்டுங்க. இங்கே 8x ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அப்போது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8x ஸ்கொயர் வந்துடும். 1 × 8x ஸ்கொயர் 8x ஸ்கொயர். 1 × 0x 0x. இங்கே என்ன நம்பர் போகிறோமோ அந்த நம்பர் ரிப்பீட் ஆகணும் இல்லையா, அப்போ 1 போட்டுக்கிறேன். 1 × 1 1 மைனஸ் 0 ஆயிடுச்சு. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட்டு இது. தேங்க்யூ.